டேய், இங்க ஏன்டா நின்னுட்டு இருக்கீங்க? சார் ஸ்பெஷல் கிளாஸ் வரலன்னு மேம் தான் இங்க நிக்க சொன்னாங்க. வெளியே நிக்க வச்சா ஸ்பெஷல் கிளாஸ் வராதப்ப நடத்தினதெல்லாம் மண்டையில ஏறிடுமா? கிளாஸுக்கு கிளம்பு. மேம் கேட்டா நான் போ சொன்னேன்னு சொல்லு. போ. சார் வேணாம் சார், போனா டெஸ்ட் இருக்கு, இங்கேயே நின்னுட்டு 3வது பீரியட் போயிடுறோம் சார். ஓ, வெளியே நிக்க வைக்கிறதுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்காடா? அப்ப சரி, நின்னுக்குங்க. டேய், ஆப்பிள் சாப்பிடுறீங்களாடா? வேணாம் சார். அதான் டெஸ்ட் கேன்சல் பண்ணியாச்சுலடா. இன்னும் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? 3rd 4th பீரியட் மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு சார், அதான். ஓ, இப்ப அந்த டெஸ்ட் வேற கேன்சல் பண்ணுமா? அப்பதான் ஹாப்பியா இருப்பீங்களா? சார் ஆமா சார். சரி, நான் பிளான் பண்றேன், வாங்க. டேய், ஏன்டா இங்க நிக்கிறீங்க? டெஸ்ட் இருக்கு, கிளாஸ்க்கு வா. சார், இவனுங்க 4 பேரும் கொஞ்சம் அடங்க மாட்டானுங்க, திமிரு பண்றானுங்க. டெஸ்ட் என்னன்னு கொடுத்துட்டு போங்க. என் கால் கடியிலேயே உட்கார வச்சு எழுதி வச்சிடறேன். ஓகே சார். என்னடா டன்னா? டேய், இன்னும் என்னடா? 7 8 பீரியட் சயின்ஸ் டெஸ்ட் சார். ஒரு நாளை கடக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமாடா? ஆனா சயின்ஸ் சார் தான் வரலையே, லீவ் ஆச்சே, அப்புறம் என்ன? சார் நேத்து இங்கிலீஷ் மேம்கிட்ட சொல்லி டெஸ்ட் வைக்க சொல்லிட்டு தான் சார் போயிருக்காரு. இதுக்கு என்ன பிளான் போடுறது? சார் வராதனால ஹெச்எம் வந்து அந்த 2 பீடிக்கு போக சொல்லிட்டாரு அப்படின்னு கிளாஸ்ல சொல்லிருவேன். என்ன மாதிரி ஒரு ஹெட் மாஸ்டர் உங்க ஸ்கூலுக்கு வந்தா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஸ்கூல் கேங்கையும் டேக் பண்ணி விட்டு போங்க, கூடவே ப்ளூ கலர் ஹார்ட்.